ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த 3 ஃபேஸ் ஸ்டார்டர்ல ஒரு ஃபால்ட் அட்டென்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றேன், ஆனா கான்டாக்டர் ஹோல்ட் ஆகி நிக்கல. உடனே ரிலீஸ் ஆகிடுது, நீங்களே விஷுவலா பார்க்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி போனது தான். இந்த ஸ்டார்டர் பாக்ஸ்ல சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் ஒன்று வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் முக்கியமா ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது ஃபேஸ் வந்து வரிசையில இல்லைன்னா மாறி போச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. ரெண்டாவது 360 வோல்டேஜுக்கு கீழே வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவரில் மட்டும் எல்இடி எரியுது, ஸ்டார்ட்ல எல்இடி எரியல. இந்த மாதிரி ஸ்டார்ட்ல இண்டிகேஷன் காட்டல அப்படின்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி போனது தான். நமக்கு வரக்கூடிய இன்புட் சப்ளைல RYB 3 ஃபேஸுமே கரெக்டாக நமக்கு லைன் வருது. ஆனால் வரக்கூடிய ஃபேஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கிறதுனால நம்மளால கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்போ நமக்கு MCBலேருந்து வரக்கூடிய இன்புட் சப்ளைல வயரை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி தர போகிறோம். இப்போ 3 ஃபேஸும் கிடைக்குது, ஃபேஸ் டு ஃபேஸ் 390 வோல்டேஜ் கிடைக்குது. இது ஒரு சேஞ்ச் ஒரு சுவிட்ச். 3 ஃபேஸ் லைனும் வரும்போது 3 ஃபேஸ்ல வச்சு ரன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு ஃபேஸ் மட்டும் கட் ஆகி 2 ஃபேஸ் மட்டும் வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம கீழே ஆப்ரேட் பண்ணிட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சேஞ்ச் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஃபேஸ் எப்படி இன்டர்சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறத சொல்றேன். இன்புட் சப்ளை வரக்கூடிய RYB கரெக்டா இருக்கு. நம்ம அவுட்புட்லயும் RYB கரெக்டா அவுட்புட் எடுத்து மோட்டர் கொண்டு போயிட்டோம். அப்படி இருந்துமே நமக்கு வந்து வயர் மாறி இருக்கு, அதாவது ஃபேஸ் இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கு, ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருக்கு. ஸோ காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் விஷுவல் பண்ற இந்த கம்பத்துல தான் வந்து லைன் எடுத்திருந்தாங்க முதல்ல. இப்போ விஷுவல் பண்ற இந்த கம்பத்துல இப்போ புதுசா வயர் எடுத்திருக்காங்க. சோ அதனால என்ன இருக்கு அப்படின்னா லைன்மேன் வயரை கனெக்ட் பண்ணும்போது ரிவர்ஸ்ல கொடுத்துட்டாரு. RYBங்கிறத BYR ன்னு கொடுத்துட்டாரு. சோ அதனால தான் இங்க ஃபேஸ் இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கு. சோ இப்போ நம்ம அந்த ஃபேஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி தர போறோம். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி தரதுனால நமக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டா வந்துரும். இப்போ இந்த RCCBயோட அவுட்புட்ல இருக்கக்கூடிய மோட்டருக்கு போற வயரை Rஐயும் Bஐயும் மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது லைன் 1 தூக்கி லைன் 3லயும் லைன் 3 தூக்கி லைன் 1லயும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். Y ஃபேஸ், அதாவது ரெண்டாவது ஃபேஸை பொறுத்த வரைக்கும் காமனா சென்டரா வந்துரும். சோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம Bயும் Rஐயும் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வயர்ஸை மாத்தியாச்சு. இப்போ நம்ம இந்த RCCB ஆன் பண்ணி விட்டு அவுட்புட் செக் பண்ணிடலாம். இப்போ விஷுவலா பார்த்தாலே தெரியும் சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர்ல 2 இண்டிகேஷனும் இப்போ நமக்கு ஷோ பண்ணுது. முன்னாடி பவர்ல மட்டும் இண்டிகேஷன் காட்டுச்சு, ஸ்டார்ட்ல காட்டல. இப்போ 2 எல்இடியும் எரியுது. சோ இப்போ ஃபேஸோட வரிசையை நம்ம சரியா கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கான்டாக்டர் ஸ்டார்ட் பட்டன் அழுத்துனதுமே சூப்பரா ஹோல்ட் ஆகுது. சோ அவுட்புட் சப்ளை சூப்பரா கிடைக்கும். இப்போ இந்த கான்டாக்டரோட அவுட்புட் கனெக்டர்ல மோட்டருக்கு வர 3 வயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். RYB. இப்போ மோட்டரோட வயரை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டர் நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ போர் மோட்டர் ரன் ஆகிறது மூலமா நமக்கு டேங்க்ல தண்ணி உள்ள ஊத்துது. சோ ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த அனலாக் ஸ்டார்டர்ல ஃபிட் பண்ணிருக்க சிங்கிள் ஃபேசிங் ப்ரிவென்டர் இருக்கிறதுனால வோல்டேஜ் குறைவா வந்தாலோ அல்லது ஃபேஸ் வரக்கூடிய லைன் மாறி வந்தாலோ வரிசை மாறி வந்தாலோ நமக்கு ஸ்டார்டர் ஃபங்க்ஷன் ஆகாது. சோ இந்த சிங்கிள் ஃபேசிங் ப்ரிவென்டர் இருக்கிறதுனால மோட்டருக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் இருக்காது. சோ அவ்வளவுதான் இந்த பதிவு. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.